திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைத்து இன்றுடன் 3 ஆண்டுகள் முடிவடையும் நிலையில் கிட்டத்தட்ட 14 திமுகவின் அமைச்சர்களின் பதவி பறிக்கப்பட்டு அவர்கள் திமுகவில் இருந்து நீக்கப்படக்கூடிய சூழ்நிலை இன்று உருவாகியுள்ளது. ஏற்கனவே 2 திமுகவின் அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கிட்டத்தட்ட 180 நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு இன்று வரை ஜாமீன் வழங்க முடியாமல் திமுக கவலையுடன் இருக்கும் நிலையில் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக 13 அமைச்சர்களை குறிவைத்திருப்பதாகவும் ஏற்கனவே நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் அனைத்தையும் உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அவர்கள் உடனடியாக விசாரணை செய்ய உள்ளதாகவும் ஏப்ரல் மாதத்திற்குள் அனைத்து வழக்குகளையும் முடிவடைந்துவிடும் என்றும் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் உடனடியாக தண்டனையும் கிடைக்கப்பெறும் என்றும் அதற்கு முன்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அவரது பதவியில் இருந்தும் தேவைப்பட்டால் கட்சியிலிருந்தும் நீக்கிவிடலாம். அப்பொழுதுதான் திமுகவின் பெயர் நிலைத்து நிற்கும். இல்லை என்றால் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவர்களின் தோல்வி மட்டுமல்லாமல் திமுக டெபாசிட்டை இழக்கக்கூடும் என்றும் அரசியல் வட்டாரங்களில் தற்பொழுது செய்திகளும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே தமிழகத்தில் இதுவரை பாஜகவினர்களின் ஆளுமை இல்லாமல் இருந்த நிலையில் திமுகவினர்கள் ஆட்சி வந்த பிறகுதான் பெரும் மாற்றமும் நிலவி வருகிறது. குறிப்பாக 2 நாட்களுக்கு முன்பாக திருச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை பொழுது ஏராளமான பாஜகவினர்கள் கூடியதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களும் லட்சக்கணக்கான கூட்டங்களோடு கூடியிருந்தன. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அதிர்ச்சியடையும் வகையில்தான் இந்த கூட்டமும் அமைந்திருந்தது. தற்பொழுது தொடர்ச்சியாக திமுகவினர்களுக்கு தோல்வி ஏற்படுத்தும் வகையில்தான் தற்பொழுது திமுகவின் அமைச்சரவைகளும் சரி திமுகவின் நிர்வாகிகளின் செயல்பாடுகளும் அமைந்திருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் நீதிமன்றத்தில் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்களின் விசாரணைக்கு வர உள்ளது. அவரது நிதியமைச்சர் பதவி பறிக்கப்படுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க